மகாவிஷ்ணு இந்த உலகத்துல அவதாரம் எடுக்கும்போது பல அவதாரங்கள்ல சாதாரண மனிதனாகவே வாழ்ந்திருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்த தெய்வீக சக்திகளை எல்லாம் அந்த அவதாரத்தின் போது அவர் யூஸ் பண்ணாம சாதாரண மனிதன் படுகின்ற துன்பங்களை போல பல இடங்கள்ல துன்பப்பட்டிருக்காரு. இப்படி ஒரு சாதாரண மனிதனை போல அவதாரம் எடுத்து இந்த பூலோக மாந்தர்கள் படுகின்ற துன்பத்தை எல்லாம் அவர் படுறதற்கு காரணமாக இருந்தது ஒரு பெண். யார் அந்த பெண்? என்ன காரணத்தினால மகாவிஷ்ணு சாதாரண மனிதனை போல பூமியில அவதரிச்சாரு அப்படிங்கிற காரணத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னால இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த உலகம் படைக்கப்பட்ட போது பிரம்மதேவரால் அசுரர்களும் தேவர்களும் படைக்கப்படுறாங்க. அந்த ஆதி காலத்திலேயே பிரம்மாவுடைய மானசீக புத்திரனா பிருகு முனிவர் படைக்கப்படுறாரு. இந்த பிருகு முனிவருடைய மனைவியுடைய பெயர் காவியமாதா, அவங்களோட இன்னொரு பேரு உஷானா. இந்த தம்பதிக்கு சுக்ராச்சாரியார் ஒரு மகன் பிறக்கிறாரு. இந்த சுக்ராச்சாரியார் அசுரர்கள் குலகுருவாக இருக்கிறாரு. ஒரு சமயத்துல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மிகப்பெரிய சண்டை வருது. அந்த சமயத்துல அசுரர்கள் வெற்றி பெறறதுக்கு சிவபெருமானுடைய அருள் வேணும்னு சொல்லி சுக்ராச்சாரியார் கைலாய மலைக்கு போய் கடுமையான தவம் புரிகிறாரு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு சுக்ராச்சாரியாருடைய இந்த தவம் நிறைவேறிட்டா தேவர்களால அசுரர்களை அழிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அனைத்து தேவர்களும் சுக்ராச்சாரியார் இல்லாத நேரம் பார்த்து அசுரர்களை தாக்க முற்படுகின்றனர். அதனால பயந்து போன அசுரர்கள் எல்லாரும் சுக்ராச்சாரியாருடைய ஆசிரமத்தை நோக்கி ஓடி வர்றாங்க. ஆனா சுக்ராச்சாரியார் தவம் பண்ண போயிட்டாரு. அவருடைய தந்தையான பிருகு முனிவரும் பல மாதங்களாக அந்த ஆசிரமத்தில் இல்லை. அந்த ஆசிரமத்தில் இருந்த ஒரே ஆள் சுக்ராச்சாரியாருடைய தாயாரான காவியமாதா மட்டும்தான். அசுரர்கள் தன்னுடைய ஆசிரமத்திற்கு தஞ்சம் கேட்டு வந்தவுடன் ஒரு பெண்ணாகவே இருந்தாலும் அவர்களை காப்பதற்காக தேவர்களுக்கு எதிராக காவியமாதா தன்னுடைய சக்திகளை பிரயோகப்படுத்துகிறார். தேவர்கள் அசுரர்களை அழிப்பதற்காக ஆசிரமத்தை நெருங்கும் போது அவர்களுடைய கண்களுக்கு புலப்படாத ஒரு மாய கவசத்தை அந்த ஆசிரமத்தை சுற்றி காவியமாதா உண்டாக்குகின்றார். பல மாதங்களாக அசுரர்கள் அந்த கவசத்திற்குள்ளே பாதுகாப்பாக இருக்கின்றனர். அந்த கவசத்துடைய வலிமையானது மகா தேவேந்திரனால் கூட உடைக்க முடியாத அளவிலே இருக்கிறது. காவியமாதாவினுடைய கடுமையான தவத்துடைய பயனால் அந்த கோட்டை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஒரு பார்வையாலே அசுரர்களை அழிக்க வந்திருந்த அத்தனை தேவர்களும் பல மாதங்கள் தொடர்ந்து தூங்கும்படியான நிலைக்கு சென்று விடுகிறார்கள். மகா தேவேந்திரன் கூட இம்மி அளவு கூட அசைய முடியாமல் கல் போன்று ஒரே இடத்திலேயே நிறுத்தி வைக்கப்படுகின்றார். இதையெல்லாம் பார்த்த மகாவிஷ்ணு இப்படியே நிலைமை தொடர்ந்தால் கண்டிப்பாக அசுரர்கள் பக்கம் தான் வெற்றி கிடைக்கும், இந்த உலகத்துடைய நிலைமை ரொம்ப மோசமாயிரும் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை வச்சு காவியமாதா எழுப்பின அந்த கண்ணுக்கு புலப்படாத அந்த தடையை தகர்த்தெறிகிறாரு. அப்படி அவருடைய சுதர்சன சக்கரம் சுழன்று வரும்போது அந்த ஆசிரமத்தை சுற்றி இருந்த தடையை மட்டும் உடைத்தெறியவில்லை, காவியமாதாவினுடைய கழுத்தையும் கொய்து விடுகின்றது. அதுக்கப்புறமா தன்னுடைய ஆசிரமத்துக்கு திரும்பின பிருகு முனிவர் தன்னுடைய மனைவி மகாவிஷ்ணுவால் கொல்லப்பட்டிருப்பதை அறிகின்றார். தன்னுடைய மனைவியை, அதுவும் ஒரு பெண்ணையே தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் கொன்ற பாவத்திற்காக இந்த உலகத்திலே பல முறை மகாவிஷ்ணு பிறப்பெடுக்க வேண்டும், இந்த மனிதர்கள் படுகின்ற அத்தனை இன்னல்களையும் பெற வேண்டும் அப்படின்னு மகாவிஷ்ணுவுக்கு பிருகு முனிவர் சாபம் கொடுத்துறாரு. தன்னுடைய தவத்தை எல்லாம் முடிச்சிட்டு திரும்பி வந்து பார்த்த சுக்ராச்சாரியாரும் தன்னுடைய தாயுடைய இந்த மறைவுக்கு காரணமாக இருந்த மகாவிஷ்ணுவையும் தேவர்களையும் பழிவாங்குவதற்காக அசுரர்களோடு சேர்ந்து தேவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கின்றார். எது எப்படி இருந்தாலும் இறந்து போன தன்னுடைய மனைவியை தன்னுடைய கமண்டலத்தில் இருந்த புனித நீரை கொண்டு அவருடைய உடம்பில் மேலே தெளித்து உயிரோடு பிருகு முனிவர் எழுப்பி விடுகின்றார். இந்த காரணத்திற்காகவே மகாவிஷ்ணு பலமுறை மனிதன் போல இந்த பூமியிலே அவதரித்து மனிதர்கள் படுகின்ற அத்தனை துன்பங்களையும் பட்டு தன்னுடைய தெய்வ சக்தியை பல இடங்களில் உபயோகப்படுத்தாமல் இருந்திருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.